Hi friends, எல்லாரோட லைஃபும் சூப்பரா போயிட்டுருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ரொம்ப சிம்பிள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃப்ளோர் டெக்கார் ஆர் லிவிங் ரூம் டெக்கார் தான் இன்னைக்கு ஷேர் பண்ண போறேன். நீங்க என் பழைய சப்ஸ்கிரைபர்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கும். ஏன்னா நான் முதல்ல இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஒரு லாஸ்ட் வீக் வந்து எனக்கு இந்த வீடியோ டிலீட் ஆயிருக்கு யூடியூப்ல இருந்துன்னு எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. ரிகவர் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனா ரிகவர் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த வீடியோ ரீஅப்லோட் பண்ணலாம். என்கிட்ட வந்து ஆல்ரெடி வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் இருந்தது. ஸோ இப்போ இங்க வந்து உங்களுக்கு இந்த வீடியோ திரும்பி ஷேர் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இப்போ இங்க வந்து நம்ம ஒரு ரெண்டட் ஸ்பேஸ்ல இருக்கோம். ஒரு ரொம்ப குட்டியான லிவிங் ரூம், அதுல வந்து ரொம்ப கச்சக்கச்சான ஃபர்னிச்சர்லாம் போடாதீங்க. சிம்பிளா ஃப்ளோர் சீட்டிங் எப்படி பண்ணலாம் தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளோர் சீட்டிங்னாலே ஒரு வெரைட்டி ஆஃப் நம்ம வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ், ரக்ஸ் இது மாதிரி யூஸ் பண்ணால் அந்த ஸ்பேஸை வந்து நம்ம பிரைட்டன் அப் பண்ண முடியும். இங்கே இந்த ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்க்கு வந்து முதல்ல ஒரு பெரிய ரக் விரிச்சிருக்கேன். அப்புறம் சென்டரில் வந்து சென்டர் டேபிள் மாதிரி நம்ம எதையும் ஒன்று யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு குட்டி ரக்கை ஃபோல்டு பண்ணி நான் அங்கே வந்து விரிச்சு வச்சிருக்கேன். ஃப்ளோர் சீட்டிங்க்கு வந்து நம்ம இப்போ வந்து நிறைய ஃப்ளோர் பில்லோஸ் அண்ட் ஃப்ளோரில் போடுற மாதிரி அந்த ட்வின் சைஸ், சிங்கிள் சைஸ் பெட்லாம் கூட வருது. நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பர்பஸ்க்காக வந்து நான் இங்கே என்னோட சோஃபா குஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். சோஃபா குஷன்ஸ் போட்டு இது வந்து பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா தரத்துக்கு தான் நான் இங்கே வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஒரு ஃப்ளோர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கப்புறம் கண்டிப்பாக பிளான்ஸ் வந்து நான் எல்லா ஸ்பேஸ்லையுமே ஆட் பண்ணுவேன். ரெகுலராகவே எல்லா இடத்துலையுமே நான் பிளான்ஸ் ஆட் பண்ணுவேன். எஸ்பெஷலி நம்ம வந்து ஒரு குட்டி ரூமில் ஒர்க் பண்ணுறச்சு நிறைய க்ரீனரி வச்சோன்னா ரொம்ப அழகாக அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு மாதிரி லிட்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து லோ பட்ஜெட்னால நான் இங்கே வந்து ப்ராப்பராக ஒரு சென்டர் டேபிள் யூஸ் பண்ணல. மோரோவர் இங்கே வந்து நம்ம ஒரு ஃப்ளோர் சீட்டிங் பண்ணுறோம். சென்டர் டேபிள்லாம் ஹைட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு சாமான் வச்சுக்கிறது கூட கன்வீனியண்ட்டாக இருக்காது. ஸோ அதனால இங்கே குட்டியாக ஒரு பிளான் ஸ்டூல் தான் நான் சென்டர் டேபிளாக யூஸ் பண்ணுறேன். உட்காரத்துக்கும் யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு அடிஷ்னல் சீட்டிங் வேணும்னா. ஆனால் நம்ம சென்டர் டேபிள் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு குட்டி சைட் டேபிள், அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட் ஸ்டூல், ஒரு பழைய ஸ்டூல் வந்து பிளான்ஸ் வைக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். இங்க வந்து ஒரு குட்டி ஸ்பேஸ்னால நம்ம வந்து ஒன்லி கார்னர்ஸ்ல தான் நிறைய பிளான்ஸ் ஆர் டெக்கோர் ஐட்டம்ஸ் வைக்க போறோம். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு கார்னர் இருக்கு இல்லையா, அங்க வந்து சில ஸ்டூல், பிளான்ஸ் எல்லாம் வச்சு நம்ம அங்கேயுமே கொஞ்சம் டெக்கோர் பண்ணலாம். எப்பவுமே குட்டி ஸ்பேஸ்ல கார்னர்ல நம்ம பிளான்ஸ் வச்சு ஒரு ஹைட்ல வெரிட் ஹைட்ஸ்ல நம்ம பிளான்ஸ் வைக்கிறச்சு அந்த இடம் வந்து நம்ம வேற இன்னும் வால்ல மாட்டல ஒரு வேற டெக்கோர் இன்னும் ஆட் பண்ணலன்னா கூட பிளான்ஸ் வச்சு அந்த கார்னர் டெக்கோரேட் பண்றச்சு ரொம்பவே அழகா இருக்கும். கிரீனரி வந்து நம்ம எப்பவுமே ஆட் பண்றச்சு அந்த இடம் பாசிட்டிவாகவும் இருக்கும். இப்போ ஒரு ரியல் பிளான்ட் ஆட் பண்ண முடியலன்னா நிறைய ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் வந்து இப்போ அமேசான்ல கிடைக்கிறது, ஸ்டோர்ஸ்லயுமே நிறைய அவைலபிளா இருக்கு. ஸோ அது மாதிரி கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம். இந்த கார்னர்ல இன்னும் கொஞ்சம் கலர் அண்ட் ஒரு பிரைட்னஸ் ஆட் பண்றதுக்கு வந்து நான் ஒரு தோரண் மாதிரி என்கிட்ட இருக்கு, அதான் யூஸ் பண்றேன். இந்த தோரண் வந்து ஹேண்ட்மேட். இதோட வீடியோ கூட நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. நான் இதோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கண்டிப்பா விடுறேன். ரொம்ப அழகா வேஸ்ட் மெட்டீரியல் வச்சுதான் நான் இந்த தோரண் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் டோர்ல மாட்டலாம் ஆர் எந்த இடத்துல வேணாலும் நம்ம இதை வச்சு டெக்கோரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வால்ல பேசிக்கா ஒரு குட்டி வால் ஹேங்கிங் மாட்டியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல். ஏன்னா நம்ம ரெண்டர் ஃப்ரெண்ட்லினால வால்ல நிறைய ஹுக்ஸ் ஆர் நெயில்ஸ் போட முடியாது. இது வந்து ஜஸ்ட் நான் வந்து அந்த டேப் வச்சு தான் ஒட்டியிருக்கேன். ஸோ ஈஸியா நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க நிறைய பில்லோஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி இந்த ஸ்பேஸை நம்ம வந்து இன்னும் அழகுபடுத்தலாம்.
இந்த வீடியோ வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, அதே மாதிரி ரெண்டர் ஃப்ரெண்ட்லி அது மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து வாலில் வந்து ஒரு பெரிய ஹெவி ஐட்டம் ஒரு பெரிய வால் ஹேங்கிங் அது மாதிரிலாம் நான் ஒன்றுமே இங்கே ஃபேன்சியாக யூஸ் பண்ணல. எல்லாமே நான் வந்து இங்கே க்ரீனரி ஆட் பண்ணி தான் நான் ஒரு இடத்தையே இந்த இடத்தையே கோசியாக ஆக்கியிருக்கேன். மெயினாக கார்பெட் ஆட் பண்ணி ஒரு கொஞ்சம் சைடில் டேபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பிளான்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ஃபைனல் அவுட்கம் பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆர் நம்ம வந்து இது வந்து ஒரு பட்ஜெட்ல பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து சொன்னாதான் தெரியும். அவ்வளோ அழகா இந்த அவுட்கம் வந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த ஃபர்ஸ்ட் மேக் ஓவர் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த அடுத்த மேக் ஓவரில் வந்து நம்ம ரொம்ப பேசிக்காக ரொம்ப மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு லிவிங் ரூம் எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒன்றுமே நம்ம ஃபர்னிச்சர்னு ஒன்றுமே அந்த குட்டி ஸ்டூல் அதெல்லாம் இதே 1-2 யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா பேசிக்காக நம்ம இங்கே வந்து லேயர்ஸ் பண்ணி இந்த ரக்கை வந்து லேயர்ஸ் பண்ணி இந்த இடத்த டெக்கரேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து நான் ஒரு 2-3 கலர் ரக்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம என்ன நம்மளுக்கு பிடிச்சதோ அது மாதிரி ரக்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே நான் வெரிட் சைஸ் அண்ட் பேட்டர்னில் நான் வந்து இங்கே ரக்ஸ் எடுத்திருக்கேன். இது மாதிரி நான் லேயர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நான் லேயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னோட பேக்யார்டோட ஃபர்னிச்சரோட குஷன் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் இந்த மேக் ஓவருக்கு. இந்த மாதிரி நம்ம மேக் ஓவர் பண்ணுறச்சே நிறைய டைப் ஆஃப் குஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போலாம் நிறைய ஃப்ளோர் குஷன்ஸ் கூட இந்த ரவுண்டாக அது மாதிரிலாம் நான் ஹோம் குட்ஸில் பார்த்துருக்கேன். ஃப்ளோர் குஷன்ஸ் மேட் இன் இந்தியாவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி. அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட நம்ம இங்கே வந்து லேயர் பண்ணலாம். நான் வந்து மினிமமாக குஷன்ஸ் யூஸ் பண்ணி இங்கே டெக்கோர் பண்ண போகிறேன். ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து டே டு டே பேசிஸில் எப்படி யூஸ் பண்ண முடியுமோ அது மாதிரி ஐடியாஸ் தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஏன்னா க்ளீனிங்கும் நம்மளுக்கு அதில் இம்பார்ட்டன்ட். இது மாதிரி நம்ம ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணினோன்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக இருக்கணும். இது வந்து டக்குன்னு எடுத்து நம்ம க்ளீனும் பண்ண முடியும், திரும்பி ரீஅரேஞ்ச் பண்ணுறதும் ஈஸி தான். ஸோ அது மாதிரி ஐடியாஸ் தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 2 குஷனுக்கும் நடுவில் வந்து ஒரு DIY பெயிண்டிங் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு குட்டி வால் ஷெல்ஃப் இருந்தது. அதை வந்து ஃப்ளோரில் வச்சு நான் அது மேலே பிளான்ஸ் வைக்க போகிறேன். இங்கே அவ்வளோ மட்டும்தான் நான் உடன் சாமானே இங்கே யூஸ் பண்ண போகிறேன். சென்டர் டேபிள் கூட நம்ம இந்த மேக் ஓவரில் இந்த செகண்ட் மேக் ஓவரில் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறம் குட்டி குட்டி லேண்டர்ன்ஸ் ஜஸ்ட் நம்ம கிட்ட என்ன டெக்கோர் ஐட்டம்ஸ் இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மேக் ஓவர்லேயே மெயினாக நான் வந்து பிளான்ஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு குட்டி பிளான்ட் ஹேங்கர் இருந்தது என்கிட்ட. இதுவுமே ஒரு DIY தான். இந்த வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான் நான் இங்கே தொங்க விட போகிறேன். ஏன்னா லைட் வெயிட்டாக இருக்கணும். நம்ம வந்து வாட்டர் பண்ணுறச்சே பிளான்ட்டோட தண்ணி கீழே விழுந்ததுன்னா இந்த குஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் மாய்ஸ்டாக ஆகிடும். அது வந்து ப்ராக்டிக்கலி நம்மளுக்கு பாசிபிள் இல்லை இல்லையா? அதனால அந்த இடத்துல மட்டும் நான் ஒரு ஃபேக் பிளான்ட் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இங்கே ரொம்ப மினிமமாக தான் நம்ம டெக்கோர் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இங்கே வந்து நான் வந்து ஃபேரி லைட் போட போகிறேன். ஸ்ட்ரிங் லைட் போடுறேன். ஆக்சுவலி இது வந்து நைட் டைமில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த சைடில் வந்து ஒரு குட்டி மிரர் இருந்தது என்கிட்ட. அதை வந்து ஜஸ்ட் ஃப்ளோரில் அப்படியே வால்லலாம் நான் ஒன்றுமே இதில் ஹேங் பண்ணல. எல்லாமே ஃப்ளோரில் லீன் பண்ணி தான் எல்லா வால் டெக்கோருமே இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஆஸ் யூஷுவல் இன்னொன்று சைடில் வந்து நம்ம டெக்கோர் பண்ணலாம். அங்கேயுமே பிளான்ஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். நான் முன்னாடியே இங்கே சொன்ன மாதிரி சென்டர் டேபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. நான் ஒரு ரவுண்ட் ட்ரே வச்சுருக்கேன். அதுதான் ஒரு சென்டர் டேபிள் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் நம்ம மக்ஸ் கப்ஸ் எதையும் வச்சுக்கணுன்னா அதுக்கு வந்து அந்த ரவுண்ட் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரேயை. ஸோ இப்போ இங்கே இதுதான் ஃபைனல் லுக். ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து எனி இடத்துல நம்ம இது வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒரு குட்டி ரீடிங் நூக் மாதிரி கூட கிரியேட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ஐடியாஸ் தான் நான் வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய இது மாதிரி இன்னும் ஐடியாஸுமே இருக்குது. உங்களுக்கு இது மாதிரி இன்னும் ஐடியாஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு அழகான கமெண்ட் விட்டால் நான் வந்து உங்களுக்கு இன்னும் எனக்கும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்னும் பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அடுத்த வாரமுமே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரப்போகுது. ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பபாய்.